வீட்ல போன்ல செக் பண்ணுவாங்க. இந்த பேசுறது போல மாட்டி மாட்டே. அதான் உன் நம்பர் ஒரு பையன் பேர் போட்டு சேவ் பண்ணிருக்கேன். அதுக்காக ஏட்டடா பண்ணல. ஏன் அக்காண்டி நம்ம புள்ள? அதுக்கு பொண்ணு பேரே போட்டுக்கலாம் போல. மேம் 1 மினிட் மேம். யூடியூப் சேனல் இருந்து வரோம். ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்றீங்க மேம். மேம் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த காலத்துல மனுஷங்களை மணி அளவுக்கு மதிக்கிறாங்கன்றத செக் பண்ண போறோம். நீங்க அர்ஜென்ட் சிச்சுவேஷன்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட இல்ல ஃபேமிலி கிட்ட யாராச்சும் காசு வாங்குவீங்களா? அப்படி யார்கிட்ட வாங்குவீங்க? ஃப்ரெண்ட்ஸ்ல யாரும் இல்ல, எங்க அப்பா தான் எப்ப கேட்டாலும் அனுப்பிடுவாரு. அப்பா எப்பவுமே கிரேட் தாங்க. இப்போ உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்? ஒரு 500 இருக்கும். ஓகே மேம், நீங்க சொன்னது உண்மையான பாத்துலாமா? இப்போ வந்து நீங்க ஒரு போலீஸ் கிட்ட மாட்டிருக்கீங்க, இல்லனா ஒரு இஎம்ஐ அர்ஜென்ட்டா நீ கட்டணும். ஓகேவா? அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உங்க அப்பா கால் பண்ணி கேளுங்க, தராரா பாப்போம். ஆடியன்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஹலோ அப்பா, இஎம்ஐ பே பண்ணுவோம், 10,000 அனுப்புப்பா. இங்க பாருங்க, கேட்டோடனே அனுப்பிட்டாரு. வா, உங்க அப்பா ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த வேர்ல்ட்லயே. நீங்களும் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஓகே மேம், அந்த 10,000 ரூபாய் எனக்கு அனுப்புங்க. இல்ல புரியல, உங்களுக்கு எதுக்கு மேம் அனுப்பணும்? எக்ஸ்பெரிமெண்ட் தானே கட்சி எனக்கு கொடுங்க மேம். போங்க மெண்டல், போய் வேலைய பாருங்க. ஓகே பாக்குறேன். ஹலோ, பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். இது என்னடா நூதன திருட்டா இருக்கு. விடுங்கறல்ல. ஏயா பட்ட பகல்ல கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தனை குத்த விரட்டுற? பழக்கமா நாங்க தான் எவனையா விரட்டுவான். நீங்க குத்து வாங்கி பயிலவனை காப்பாத்துனீங்க. பதம் பார்க்க உன்னையே குத்துவோம். முறைச்சாலே குத்துவேன். நின்னு பாக்குறது பொண்ணுகன்னு தெரிஞ்சாலும் நிமிந்து பார்க்க மாட்டேன் எங்க மருது. ஏன்னா அவனுக்கு ஆம்பளங்கிறவன் மேல ஆசை. எவன் குத்த வந்தாலும் ஓட மாட்டேன், எவன் ஓடுனாலும் குத்தாம விட மாட்டேன். அப்பதா இது பாரு. புலி நகர் மன்னிச்சிடுங்க, தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா மேல கை வைப்ப. தூக்குதா? இரு உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். எப்ப வச்சுக்கலாம்? ஆளுகளை என் பேரை அடிச்சது தப்புதான். நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ. ஆனா என் பேரன் 10 ஆள போடுறதுக்கு ஒத்தாளா போவான். அடிக்கிறதுல 3 வகை இருக்கு. 1 முன்னாடி அடிக்கிறது, 2 இருக்கும்போது அடிக்கிறது, 3 விட்டு அடிக்கிறது. இதுல மருது மொத ரகம். முன்னாடி அடிப்பேன். ஐயோ என்னங்கடா வளைஞ்சிங்க, அந்த மியூசிக்கை வச்சு கதையை மாத்துறீங்க. மருத மூவி மாதிரியான மூவி. 3 kg பட்டர் ஸ்காட்ச் வேணும். ஓகே சார், கேக்ல என்ன நேம் போடணும்? 1 மினிட். ஹலோ மச்சா தினேஷ், கேக்ல என்ன பேர் போடலாம்? கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரியல, உனக்கு கேட்டேன். வெயிடா, நான் ரமேஷ் கிட்ட கேட்டேன். வெயிட். ஹலோ ரமேஷ், கேக்ல என்ன பேரா போடலாம்? வானவில் விக்கியா? டேய் கோச்சு பண்ணா பர்த்டே அன்னைக்கு அப்படி பண்ணாதீங்கடா. வெயிடா, நானே போட்டுக்கிறேன். மேம் ஹாப்பி பர்த்டே விக்கின்னு போட்டுருங்க மேம், போதும் சிம்பிளா. ஓகே சார். ஏய் கேக் வாங்கிட்டே இல்லையா? எவ்வளோடா? மச்சான் வாங்கிட்டு நான் பே பண்ணிட்டியா? பே பண்ணிட்டேன். என்ன பேர் போட்ட? போட்டேன். ஹாப்பி பர்த்டே விக்கி. என்னடா இவ்வளவு சிம்பிளா போட்ட? ஏய் மச்சான் விட்றா. பை தி வே ஹாப்பி பர்த்டே டா விக்கி. தேங்க்ஸ் மச்சான். யார் சாமி நீங்க புதுசா யோசிக்கிறீங்க?